ஓம் ஓம் சாந்தி. நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி மூலமாக, ஸ்மிருதி மூலமாக, விருத்தி மூலமாக, திருஷ்டி மூலமாக சிருஷ்டி மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 2009 முரளியில வந்து பாபா நேரத்தினுடைய சிக்னல் வந்து விசாரா கொடுத்துட்டே இருந்தாரு. அந்த டைம்ல பாபா நிறைய தடவை சொல்லிட்டே இருந்தாரு, என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு தான் நடக்கும். அச்சானக் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணாரு. பாபா எப்பவுமே 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அச்சானக், எவரடி, பகுத் கால் அப்படின்பாரு. திடீர்னு என்ன நடக்கலாம், எவரடியா இருக்கணும், அப்புறம் ரொம்ப காலத்தினுடைய பயிற்சி இருக்கணும். இதுக்கு கூட இதுதான் அந்த 3 பாயிண்ட். பாபா சொல்றாங்க திடீர்னு தான் நடக்கும். பாபா ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சொல்ல மாட்டாரு, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்ல மாட்டாரு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி பாபா சொல்றாங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் எப்ப வருமோ அந்த நேரத்துல உங்களுக்கு யோசிக்கிறது கூட டைம் இருக்காது, ஒரு செகண்ட் கூட கிடைக்காது. இப்போ ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் இருக்காரு, வண்டி போயிட்டு இருக்காரு, திடீர்னு அவருக்கு முன்னாடி பெரிய வண்டி வந்துச்சு அப்படின்னா சட்டன் பிரேக் போடுவாங்கல்ல, அவங்க அது யோசிச்சு போட மாட்டாங்களோ. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா அவங்களுக்கு தானாகவே இம்மீடியட்டா அவங்களுக்குள்ள வரும், சடன் பிரேக் போடணும்னு நல்லா மிதிச்சிருவாங்க. ரொம்ப சடனா அங்க நின்றோம் வண்டி. அந்த நேரத்துல அது பண்ணல அப்படின்னா என்ன ஆயிரும், போய் இடிச்சிடும், ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த நேரத்துல ஆப்ஷன் இருக்காது, இது ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு, இல்ல எதை பண்ணலாம், ஆக்சிலேட்டர் அமுத்தலாமா இல்ல பிரேக் அமுத்தலாமா அப்படின்ட்டு அது யோசிக்கிறது கூட டைம் இருக்காது இல்லையா. அதுதானே அது சடன் பிரேக்குங்கிறது அப்படிதான், அவ்வளவுதான், வேற சாய்ஸ் யோசிக்கிறது டைமே இருக்காது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஓட்டுறவங்களுக்கு அந்த மாதிரியான சடனா பிரேக் அமுத்தலமான கன்ஃபியூஷன் இருக்கும், வராது. அவங்களுக்கு ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்துலதான் அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த சடனா பிரேக் அமுத்த வரும். இதுக்குதான் பாபா சொல்றாங்க ரொம்ப நாள் அபியாசம் இருக்கணும், மிக நீண்ட கால பயிற்சி இருக்கும் போதுதான் கடைசி நேரத்துல என்ன தேவையோ அது அங்க அப்ளை ஆகுமே தவிர திடீர்னு எடுத்தவொன்னே எந்த ஒரு எக்ஸாம்லயும் நம்ம பாஸ் ஆக முடியாது. அதனாலதான் பாபா சொல்றாங்க திடீர்னு என்ன வேணா நடக்கும், அச்சானக். அதுக்காக எவரடியா இருக்கணும். அதாவது எவரடின்னு என்ன அர்த்தம், அதுக்கு அடுத்த பாயிண்ட், ரொம்ப கால பயிற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம அனுபவசாலியாகி அந்த அனுபவத்தினுடைய விஷயம் தான் நம்மளுக்கு கடைசி நேரத்துல அந்த அச்சானக்னு திடீர்னு வரும்போது அந்த எவரடிங்கிறது அந்த அனுபவம் தான் கொடுக்குமே தவிர மற்ற அனுபவம் இல்லை அப்படின்னா நம்ம அங்க ஃபெயில் தான் ஆகும். நம்மளால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, அதை வெற்றி அடைய முடியாது. எப்படி அந்த டிரைவர் பார்த்தோம்ல அந்த மாதிரி. அதனாலதான் பாபா சொல்றாங்க கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா 1 செகண்டுக்கும் பாதி குறைவான டைம் தான் இருக்கும் நம்மள ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் பயிற்சி இருக்குது. நம்ம நிறைய வருஷமா அந்த பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் ஸ்டாப் ஆத்மயமணி ஆகி பரந்தாம் இந்த உடம்பை விட்டு விடுபடுறதுக்கான பயிற்சி ஆகட்டும், இல்ல பரந்தாமத்துக்கு 1 செகண்ட்ல இந்த உடல்ல இருந்து விடுபட்டு இந்த உலகத்துல இருந்து எல்லா விஷயத்துல இருந்தும் 1 செகண்ட்ல நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு டிராமா ஃபுல் ஸ்டாப் வச்சு இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணி 1 செகண்ட்ல நம்ம இந்த இந்த உலகத்தையே மறந்து வேற ஒரு உலகத்துக்கு போய் அந்த மாதிரியான சின்ன சின்ன பிராக்டிஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு அதனுடைய அனுபவம் இருக்கிற பட்சத்துலதான் அந்த லாஸ்ட் மினிட்ல அது ஞாபகம் வரும், அது ஹெல்ப் பண்ணும். இல்ல பண்ணவே இல்லை அப்படின்னா அப்பப்பதான் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது ஞாபகமே வராது. அந்த நேரத்துல அந்த பிரச்சனைக்குள்ளதான் நம்ம உழந்துட்டு இருக்கோமே தவிர நம்ம அதுல பிரேக் அடிக்கணும், அதாவது இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து வேற உலகத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு எண்ணமே வராது. ஏன்னா அந்த டெஸ்ட் பேப்பர் நமக்கு சொல்லிட்டு வர போறது கிடையாது, திடீர்னு தான் வரும். பிரேக் போடுறதுன்னு என்னத்தான் அந்த நேரத்திலயும் பாபா நினைவு இருக்கணும், அந்த பிரச்சனைகள்ல மாட்டாம இருக்கணும், அந்த டைம்லயும் பாபா நினைவு வரணும். அப்பதான் அந்துமதி சௌகதி ஆகும். கடைசியில என்ன நினைவுக்கோ அதை பொறுத்து அடுத்த ஜென்மத்துல நம்ம தேவதை ஆக முடியும். சரி, அந்த கடைசி பேப்பர்ல நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு பதிலா பாஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்காக பாபா சொல்றாங்க குழந்தைங்களே டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த வானில பாபா சொல்றாங்க டூ லேட் போர்டுன்னு போடல, ஒருவேளை இப்ப போட்டிருக்கலாம். அந்த டைம்ல பாபா என்ன சொல்றாங்க குழந்தைங்களே இப்ப வந்து நீங்க நடக்கிறதுக்கான டைம் கிடையாது, பறக்கிறதுக்கான டைம். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்க கன்னியாகுமரியில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில இருந்து இப்ப சென்னையில ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது, அதை உங்களை அவங்க வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா ஒரு பட்டி இருக்கு அங்க இன்வைட் பண்ணிருக்காங்க, காலையில கரெக்டா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப நீங்க ட்ரெயின்ல வர விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ப 12 மணி நேரம் உங்க கையில இருக்கணும் இல்லையா. அதுவே நீங்க பஸ்ல வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் இருக்கும் பட்சத்துல வரலாம். ஒருவேளை உங்களுக்கு டைமே இல்லை, 2 மணி நேரம் தான் இருக்கு, அவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அந்த நேரத்துல நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணோம், ஃபிளைட் பிடிச்சி வந்துடலாம்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துல வந்துடலாம்.
அந்த அளவு டைம் இருக்கு. எதுக்கு எவ்வளவு நமக்கு டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்பீடை அதிகப்படுத்துவோம். அதனால பாபா சொன்னாங்க இப்ப டைம் ரொம்ப கம்மி. இப்ப பறக்கிறதுக்கான நேரம் எப்படி அந்த 2 மணி நேரத்துல அவங்க வந்து கன்னியாகுமரியில இருந்து சென்னை ஏற்றுறதுக்காக பறந்து வந்தாங்களோ, ஏர்போர்ட் பிளைட்டை பிடிச்சாங்களோ, அதே போல இப்ப பிளைட் நீங்க பறக்கிறதுக்கான நேரம் பறந்தா மட்டும்தான் நீங்க போய் ரீச் ஆக முடியும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். புரிஞ்சுதா? ஏன்னா காலம் டைம் அப்படிங்கிறது பிக்ஸ்டு. அந்த டைமுக்கு வந்து கரெக்டா மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்க அந்த சமயத்துக்கு முன்னாடி சம்பூர்ண சம்பன்னம் ஆகணும் அப்படின்னா நீங்க நடந்து போனீங்கன்னா அங்க போய் அந்த நிலையை நீங்க அடைய முடியாது, எட்ட முடியாது. பறக்கணும், பறந்து போகணும். அதாவது பறக்கணும்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஸ்பீடு, தீவிர புருஷார்த்தம் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, தீவிர புருஷார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தீவிர புருஷார்த்தம் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு நிமிடமும் வீணாக கூடாது. ஒரு சுவாசம் கூட வீணாக கூடாதுங்கிறார் பாபா. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சுவாசமும் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது, விலை மதிப்பற்றது. விலை மதிப்பற்றதுன்னா ரொம்ப வேல்யூபிள், விலையை கொடுக்க முடியாது. ஒரு செகண்ட் அப்படின்னா அது 1 மணி நேரத்துக்கு ஈக்குவலானது. ஒரு நிமிஷம் அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு சமமானது. அப்புறம் சாதாரண புருஷார்த்தமும் செல்லாது, தீவிர புருஷார்த்தம் இருக்கணும். நீங்க சாதாரணமான புருஷார்த்தம் பண்ணிட்டு இருந்தீங்க, சாதாரணமான எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருந்தது, உயர்ந்த எண்ணங்கள் இல்ல, கூடவே பாபா நினைவும் இல்ல, ஞானத்தினுடைய மனன சிந்தனை இல்லவே இல்லை. எந்த நேரத்துல பாபா நினைவு இல்லை, பாபாவுடைய ஞான சிந்தனை இல்லை, அந்த நேரத்துல ஏதாவது பேப்பர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 100% ஃபெயில் தான் ஆகும். அப்ப கடைசி நேரத்துல நமக்கு கதியே கிடைக்காது, கதி சத்கதி ரெண்டுமே. சரி, தீவிர புருஷார்த்தம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது புருஷார்த்தத்துல நீங்க ஒவ்வொரு செகண்டையும் பயனுள்ள வகையில பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, வேஸ்ட் பண்ணல, நல்ல காரியத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சமயம், சங்கல்பம், சுவாசம், ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒவ்வொரு சமயமும் பாபாவுடைய நினைவுல இருக்கிற மனசுல மனன சிந்தனை இருக்குது, சுப பாவனை இருக்குது, யார் பற்றியும் வீணான எண்ணங்கள் சுத்தமா இல்ல. வீணான விஷயத்துல நம்ம செலவு பண்ண முடியாது, ஏன்னா டைம் இல்லை அதுக்கு. யாருக்கிட்ட நிறைய டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு இடத்த போனோம், அங்க போறதுக்கு ரொம்ப டைம் இருக்கு, அதனால என்ன பண்ணுவாங்க, சரி போயிட்டு இந்த வழியில போகும்போது பீச் பார்க்கலாம், பார்க் பார்க்கலாம், எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு டீ காஃபி சாப்பிட்டு இல்ல லஞ்ச் டின்னர் முடிச்சுட்டு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னா நல்லா சுத்தலாம், நம்ம டைம் வேஸ்ட் நல்லா பண்ணலாம். ஆனா அதுவே டைமே இல்லை. அப்ப என்ன சொல்லுவாங்க, டைமே கிடையாது, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது, உடனே கிளம்பி ஆகணும், அதுவும் பறந்துதான் போகணும், அவ்வளவு டைம் கம்மியா இருக்கு. பிளைட்ல போனா மட்டும்தான் நம்ம சேர முடியும் டைமுக்கு. ஏன்னா நம்ம முதல்ல ரொம்ப லேட் ஆயிட்டோம். இதே மாதிரிதான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்திதியை உருவாக்குறதுல கூட நம்ம நிறைய லேட் ஆயிட்டோம். ஏற்கனவே லேட்டா தான் வந்திருக்கிறோம்ல, டூ லேட்டுக்கு சமயத்துல வந்துட்டீங்க அப்படிங்கிறார் பாபா. தீவிர புருஷார்த்தம்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தயாராயிட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்னா, அல்வா எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒட்டுறதுல இருந்து விடுபட்டுறது இல்ல, ஒட்டாது. அப்புறம் வாயில கூட ஒட்டாது, போட்டோன்னே கரைஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு பரிபூர்ண நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடும், அதுக்கு சப்போர்ட்டே கிடையாது. தனித்து ஒரு மகான் தன்மை நிலையை அடையுது இல்லையா? இந்த மாதிரி யார் வந்து நிலைய இருக்கிறாங்களோ அவங்க ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்க. ஒரு செகண்ட் கூட அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா விஷயங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே வரும். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதிகமாக போகுது இந்த உலகத்துல. இது நிறைய இடத்துல இப்ப வந்துட்டு தான் இருக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா யுத்தம் எப்போ நம்ம தலையில எப்ப கொண்டு யாரு கொண்டு போடுவானே தெரியாத நிலையில இருக்காங்க. சில இடத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல அந்த மாதிரி எப்ப இருக்காங்க. நிறைய இடத்துல வேலை இல்லை, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது, ஏன் எதுக்கு எப்படி எவ்வாறு அப்படின்ட்டு ஏதாவது கொஸ்டின் வந்தது அப்படின்னா அங்க ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா காமா வச்சுட்டீங்க, கமா போட்டீங்க, ஆச்சரியப்பட்டீங்க, பிராமணன் கூட இப்படி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டீங்க. பகவானுடைய யஜ்யத்துல கூட இந்த மாதிரி நடக்குமா, பாபா வீட்லயும் இப்படி நடக்குமா, இது பாத்தீங்கன்னா ஆச்சரியக்குறி. ஒருவேளை கமா வச்சீங்க, அப்படியா, அப்ப என்ன ஆகும்? ஓஹோ, இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகுதா. அப்புறம் லேக்கின், ஆனால், ஆனா எப்படி பாபா என்ன சொல்ற, ஆனாலுங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, ஆனாலும் நான் ஆனாலும் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இல்லை, ஆனா இப்படியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். ஏன்
எப்படி, எதுக்கு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே இழுத்தடிக்கிற கேள்வி. இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள கேள்விகளாக வந்தாலும் சரி, எந்த மாதிரி வந்தாலும் அங்க ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். ஃபெயில் ஆயாச்சு. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்தது, இந்த மாதிரி நீங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்க, அப்ப ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப அடுத்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு உஷாரா இருங்க. ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எதுக்காக வருது? நம்ம நம்பர் வாரா மாத்துறதுக்காக. இந்த மாதிரி நம்ம கேள்விகள் எழுப்புறோம், கமா போடுறோம் அப்படின்னா தான் நம்ம நம்பர் வார ஆகிறோம் அப்படின்னா. அதனால ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்தில் நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சீன் வந்துருச்சு, அதை ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் உடனே. அப்ப நான் அதை பார்த்து நான் ஷேக் ஆகல, ஆடாம அசையாம நிலையில இருந்தேன். அப்புறம் அந்த விஷயம் தானாவே போயிடுச்சு, பாஸ் ஆயாச்சு. அப்புறம் பாபா நினைவுல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தது. அதுவே சீன் வந்தது, ரொம்ப குழப்பத்துல வந்தேன், ரொம்ப ஷேக் ஆனேன், ஆடினேன், அசைஞ்சேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப என்னாச்சு? ஃபெயில் ஆயிரும். பாபா சொன்னாங்கன்னு ஆச்சரியப்பட்டாலே ஃபெயிலு. எக்கியத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, இல்ல எக்கியத்தினுடைய ரொம்ப க்ளோஸ்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய வரும். இல்ல எக்கியத்துல அப்படி யுத்தத்துல இப்ப ஆச்சரியப்படுத்த விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குல்ல. அப்போ எக்கியத்துல பகவானுடைய வீட்டுல எவ்வளவு நடக்கும், அதே மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வரும். எதுக்காக வருது? நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக. அதனால ஆச்சரியப்பட்ட கூடாது. ஆச்சரியப்பட்டா ஃபெயில். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்ணில் விளக்கணையை ஊத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஃபெயிலு. அதனால எப்படி வசதி? அதனாலதான் பாபா முதல்ல என்ன சொன்னாரு, யாரு திருப்தியான ஆத்மாவா இருப்பாங்களோ அவங்க ரொம்ப ஜபர்தஸ்தா சாட்சி திருஷ்டாவா இருப்பாங்க. எந்த ஒரு காட்சியும் பார்த்து அவங்க ஷேக் ஆகவே மாட்டாங்க. அதனுடைய ஒரு செகண்ட் கூட அவங்களுக்குள்ள தாட் வராது, பிரபாவத்துல வரவே மாட்டாங்க. குழப்பத்திலயும் வர மாட்டாங்க, ஆச்சரியத்திலயும் வர மாட்டாங்க, ஆடவும் மாட்டாங்க, அசையவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க 3 புள்ளியில பக்கா இருப்பாங்க, ஆத்மா, பரமாத்மா, டிராமா. ஏன் இப்படி ஆடாத அசையாத நிலையில இருக்காங்க? பாபா சொன்னாங்க 3 புள்ளியினுடைய பாடம் அவங்க ரொம்ப பக்காவா இருக்காங்க. ஆத்மா, நான் ஆத்மா அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பரமாத்மா என்னுடைய தந்தை இறைவன் வந்து விட்டார் அப்படிங்கிறதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவர் என் கூட இருக்கார் அப்படிங்கிறதுலயும் 100% நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் என்ன நடந்தாலும் நாடகம் தான், அதாவது மீறி ஒண்ணும் நடக்க போதில்லை அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதனால ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. வேற என்ன நடந்துட போகுது? டிராமால இருக்குதானே நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூல் ஆயிடுறாங்க. அதனால எதை பார்த்தா அவங்க ஆச்சரியப்படுறது இல்லை, எதை பார்த்தா ஆடுறது அசைகிறதும் இல்லை. டிராமா கல்யாணக்காரி, டிராமா ஆக்யூரேட், டிராமா நத்திங் நியூ, டிராமா பிக்ஸ்டு. டிராமா பாத்தீங்கன்னா நன்மைக்கானதுதான் தெரிஞ்சு போச்சு. டிராமா புதுசே இல்லை, இது பழசுன்னு தெரிஞ்சு போச்சு. டிராமா பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு, அதை மாத்த முடியாது. அதனால இதுல நாம் பிரபாவத்துல வரக்கூடாது. இதுல பாபா என்ன சொன்னாங்க முரளியில, இதுல யார் பிரபாவத்துல வராம இருப்பாங்க, சக்திசாலியா இருப்பாங்களோ, யார் மாஸ்டர் சர்வசக்திமான இருக்காங்களோ, சக்திசாலியா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இதுல பிரபாவத்துல வரமாட்டாங்க. சக்திகளினுடைய கஜானாக்களால நிறைஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்னாரு. அவங்க ஆர்டர் பண்றாங்க, பொறுமை சக்தி ஆர்டர் பண்றாங்க, பொறுமை சக்தி வந்துருது. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி. ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல நம்மளுடைய எக்கியத்துக்கு நிறைய பேரு கெட்ட பேரு நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு நிறைய ஆத்மாக்கள் கர்மாதித்த நிலை அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க தாதிகள். ஆனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சில ஆத்மாக்கள் மூலமாக சில எக்கியத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தினால கெட்ட பேர் வந்துட்டுதான் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான நேரத்துல கூட நம்ம பொறுத்துக்கணும், நம்ம எதிர்கொள்ளணும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. பாபா சொன்னாங்க எங்க நீங்க பொறுத்துக்கணுமோ அங்க எதிர்த்திடக்கூடாது. எங்க பொறுத்துக்கணுமோ அங்க பொறுத்துக்கணும், எதிர்க்கணுமோ அங்கதான் எதிர்க்கணும். பொறுக்க வேண்டிய இடத்துல போய் எதிர்த்தா என்ன ஆகும்? பிரச்சனை டபுள் ஆயிரும். வெளி உலகத்துல என்ன சொல்றாங்க, அவங்க செங்கலால் அடிச்சாங்கன்னா நீங்க கல்லால் அடுங்க, செங்கலுக்கான பதில் கல்லால் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. அதனால எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் சில நேரத்தில் நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு இல்லையா? சூழ்நிலையை நம்ம அதுல தப்பிச்சு ஓடவும் முடியாது. அந்த மாதிரி நேரத்துல நம்ம எதிர்கொள்ளணும். அந்த நேரத்துல நம்ம பொறுத்துட்டு போனோம் அப்படின்னா அது இன்னும் நஷ்டமாயிரும். அதனால எந்த சக்தி எந்த நேரத்துல தேவை இருக்கோ, சில நேரத்துல நிர்ணய சக்தி தேவைப்படும், சில நேரத்துல பகுதியுடைய சக்தி தேவைப்படும், சில நேரத்துல அடக்கி சுருக்கக்கூடிய சக்தி, எல்லாமே சின்ன விஷயத்த சின்னதாக்கக்கூடிய சக்தி வேணும். சில நேரங்கள்ல கான்சன்ட்ரேஷன் பவர் தேவை இருக்கும், ஏகாக்கிரதாவுடைய சக்தி, மன ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி. சில நேரத்துல டெக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வேணும். சில நேரத்துல
எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை இருக்கும். இல்ல நம்ம மத்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய சக்தி, அந்த சக்தியும் தேவை. சக்திகளுக்கு ஆர்டர் பண்ணீங்க, சக்திகள் வந்து உங்க முன்னாடி ஆஜராகி நிக்குது. ஏன்னா சக்திகள் தான் உங்களை புல் ஸ்டாப் வைப்பதற்கு ஹெல்ப் பண்ணும். சக்திகள் இல்லை என்றால் அவங்க புல் ஸ்டாப் வைக்க இயலாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், கார் ஓட்டுறவங்களுக்கு என்ன பவர்ஃபுல்லா இருக்கணும், பிரேக் பவர்ஃபுல்லா இருக்கும். அவங்கள்ட்ட 2 பிரேக் இருக்கும்ல, ஒண்ணு கால்ல இருக்குது, இன்னொன்னு கையில இருக்கு, ஹேண்ட் பிரேக். எந்த பிரேக் எந்த நேரத்துல வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரேக் இருக்குது, ஆனா ஹேண்ட் பிரேக் வந்து தேவையான நேரத்துல அது வேலை செய்யலன்னா என்ன பிரயோஜனம், இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதே போல நம்ம கூட சொல்றோம், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், சர்வ சக்திகள் பண்டாரா என்கிட்ட இருக்கு, சர்வசக்திவான் பரமாத்மா சிவனுடைய சக்திகள் என்கிட்ட எல்லாமே வந்துருச்சு, நான் அதனுடைய தலைவனா இருக்கிறேன், அவரு எனக்குள்ள எல்லா சக்திகளுடைய கிரணங்களையும் வரதானத்தின் ரூபத்துல கொடுத்துட்டாரு. யோகத்துல நம்ம என்ன பண்றோம், சக்திகளுடைய கிரணங்கள் பாபாட்ட என் மேல விழுந்துட்டே இருக்கு, எனக்குள்ள சேர்ந்துட்டே இருக்கு, முழு உலகத்துக்கும் பரவிட்டே இருக்கு அப்படின்னு யோகா கமாண்டரி பண்றோம். ஆனா அந்த சக்திகளை யூஸ் பண்றதாகட்டும், சக்திகளை சேமிக்கிறதாகட்டும், சக்திகளை தானம் பண்றதாகட்டும், சமயப்படி சக்தி நம்ம முன்னாடி வந்து ஆஜராகிறதாகட்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க போறதில்லை, இன்னும் சென்சிட்டிவ் ஆயிரும். அதனால அந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது நம்மளுடைய ஸ்திதி ரொம்ப ரொம்ப சக்திசாலியா இருக்கும் பட்சத்துலதான் நம்ம அந்த சூழ்நிலையுடைய பிரபாவத்துல வரமாட்டோம். ஒரு செகண்ட்ல புல் ஸ்டாப் வைக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் வந்து லாஸ்ட்ல தான் வரும், அந்த லாஸ்ட்ல என்ன மாதிரி ஸ்திதி இருக்கோ அதை பொறுத்துதான் அடுத்த கதி. அதான் அந்த மாதிரி சோகதின்னு சொல்றாங்க. ஏன்னா பாபா மாமா தாதி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைங்களே ஒரு செகண்டுக்கான நிறைய விதமான, ஒரு செகண்டுக்கான பேப்பரு, ஆனா அதுல நிறைய விதமான விஷயங்கள் நம்மளை இழுக்கும். பல விஷயங்கள், 4 பக்கம் இல்ல, எல்லா பக்கமும் இழுக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா பழைய சரீரம் தன் பக்கம் இழுக்கும், அப்புறம் எங்க உங்களுக்கு பற்று அதிகமா இருக்கும் அந்த சம்பந்தங்களை இழுக்கும், அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா பரமாத்மாவினுடைய அந்த சாந்தி நம்மளை இழுக்கும், அப்புறம் நம்மளுடைய லட்சியம் முக்தி, ஜீவன் முக்தி, அதுவும் நம்மளை அது பக்கம் இழுக்கும். எதோட பவர் அதிகமா இருக்கும் அது தன் பக்கம் இழுத்துறோம். வடம் இழுக்கிற போட்டி மாதிரி, கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி. அதனால அந்த மாதிரி சோகதியாக கடைசி நம்ம சரீரம் விடும்போதும் என்ன ஒரு கதிய நிலையை அடையணும் அப்படின்னு நமக்கு விருப்பம் இருக்கோ அதுக்கு இப்போ முயற்சி பண்ணணும். அப்புறம் இதை வச்சுதான் பாபா வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, 15 நாளைக்கான ஹோம்ஒர்க். நம்ம சதா செய்யணும் இந்த விஷயத்த, ஆனா 15 நாளைக்காக ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு. என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாரு பாபா, மனம் சொல் செயல் மூலமாக 15 நாளைக்கு எந்த ஒரு வீணான விஷயம் வீணாக கூடாது, வேஸ்ட் தாட்ஸ் வரக்கூடாது. நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய வேஸ்ட் தாட்ஸ். அதனால பாபா சொல்றாங்க, இந்த நேரத்துல நீங்க வந்து சாதாரண புருஷார்த்தம் கூடாது, தீவிர புருஷார்த்தத்தின் மூலமாகத்தான் நீங்க வந்து எவரடி ஆக முடியும். அப்புறம் பாபா வந்து மார்ஜின் கொடுத்தாரு, 80% நீங்க வந்து மனம் சொல் செயல் மூலமாக வீணானதுல இருந்து விடுபட்டீங்க அப்படின்னா 20% நானே உங்களுக்கு போட்டுக்கிறேன் தள்ளுபடி, பரவாயில்ல. நிறைய பேர் வந்து கை தூக்குனாங்க, பாபான்னு சொல்றாங்க கை தூக்காதுங்க, மனசினுடைய கை தூக்குங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாட் எல்லாம் பண்ணுவாங்க, சாட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒருத்தர் நிறைய சேர்ந்து குரூப்பா உட்காந்து அது ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. அதான் பாபா சொல்றாங்க, நீங்க ஒருத்தர் போன் பண்ணியாவது அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, நம்ம இப்ப என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, நீங்க பாபா கொடுத்த ஹோம்ஒர்க்கினுடைய லெவல் வந்து எவ்வளவு போயிருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் விசாரிச்சு அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத முடிவுக்கு கொண்டு வாங்க. ஒருத்தர் இதே மாதிரி நினைவுகளை கொடுங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி நம்ம குரூப் எல்லாரும் நிறைய பேர் குரூப் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி புருஷார்த்தம் பண்ணுவாங்க. பாபா வந்து அடுத்த தடவை வரும்போது கேட்கவும் செய்வாரு அதனுடைய ரிசல்ட்டை. நம்ம நிறைய தடவை டெய்லி முரளி கேட்கும் போது கூட நமக்கு சில பாயிண்ட் ரொம்ப டச் ஆயிருது. அப்ப நமக்கு என்ன தோணுது, நம்ம இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது, இல்ல ஆசை வருது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா தெரியுது இல்ல, எவ்வளவு பெரிய ப்ராசஸ் அது. அது நம்மளுடைய ஃபைனல் அச்சீவ்மெண்ட். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஏதாவது ஒரு விஷயம் லட்சியம் வைக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து ஒண்ணு வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு குஷி கிடைக்கும். ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது குஷியா தான் ஆகும், குஷி கிடைக்கும், ஒரு திருப்தி. அப்புறம் யாரெல்லாம் புதுசா வந்திருந்தாலும் அவங்கள பார்த்து பாபாவுக்கு ரொம்ப குஷி இருந்தது. புதுசா வந்தவங்கள பார்த்து எல்லாருக்குமே சந்தோஷம் வருது இல்லையா. அதனால பாபா சொன்னாங்க, குஷியினுடைய கேக்கு சாப்பிடுங்க. பாபா வந்து சொன்னாங்க என்னுடைய குழந்தைங்க, இப்ப குழந்தைங்களும் சொன்னாங்க என்னுடைய பாபா. இது எல்லா குழந்தைங்களுமே லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல போகக்கூடிய ஆத்மாக்கள்.
அதனால யார் இந்த 2009 அந்த முரளி அட்டன் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்திருந்தாங்களே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவம், அந்த சம்பூர்ண ஸ்திதி அந்த நேரத்துல ஏற்பட்டிருக்குமோ, இப்ப 17 வருஷம் கழிச்சு இந்த வாணியை நம்ம கேட்கிறோம், அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோமா, இல்ல அந்த டைம்ல இருந்த ஒரு சம்பூர்ண ஸ்திதி, அந்த ஆனந்தம், அந்த சுகம் இப்ப நமக்கு இருக்கா, செக் பண்ண வேண்டிய விஷயம். இல்ல வேண்டும் 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 அப்படிங்கிறது நின்று ஸ்டாப் ஆயிடுச்சா? அதனால புதுசா வந்தவங்கள கூட பாபா சொல்றாங்க, இப்ப தீவிரமான புருஷார்த்தம் பண்ணுங்க. அப்பா, டீச்சர் சம்பந்தம் எல்லாத்தையுமே பாபா கூட நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அப்பா மூலமாக பாலனை கிடைக்குது, டீச்சர் மூலமாக படிப்பு கிடைக்குது, சத்குரு மூலமாக வரதானங்கள் கிடைக்குது. அது அப்பா வந்து உங்களுடைய பையன் நிரப்பிக்கோங்க இதன் மூலமா. பாபா கிடைச்சாச்சு, அது மட்டும் பத்தாது, தீவிர புருஷார்த்தம் பண்ணணும். சர்வ சம்பத்தம் எல்லா சம்பந்தமும் பாபா கூட கனெக்ட் பண்ணுங்க, எல்லா சம்பத்தியும் நிறைந்தவர்களாக மாறுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாதிகளை மீட் பண்ணாரு. அந்த டைம்ல ரிசீவிங் காட்ஸ் அண்ட் பவர், ரிசீவிங் காட்ஸ் பவர் அண்ட் பிளெஸிங்ஸ் அந்த சீரீஸ் போயிட்டு இருந்ததுல, அது ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் வச்சாங்களே. எங்க கூட சென்னையில கூட வச்சிருந்தாங்க, தீவித்திடர்ல வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல மோகினி பேன் ஜானகி தாதி வரதா இருந்து, ஜானகி தாதி வரும்போது மோகினி தீதி இப்போ இன்சார்ஜா இருக்காங்க, அவங்கதான் வந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு அதை பத்தி பாப்பா சொல்லிட்டு இருக்காரு. நீ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ரிசீவிங் காட்ஸ் பவர் அண்ட் பிளெஸிங்ஸ் அப்படின்ட்டு பாட்டு கூட இருந்தது அந்த பாட்டு. ஏன்னா அந்த பாபா அந்த இடத்துல வார்த்தையை என்ன யூஸ் பண்ணாரு, பரமாத்மாவுடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல இருக்குது அப்படின்னா அப்ப அங்க வெற்றி தானே. இதுதான் தீமா இருந்தது. இதை வச்சுதான் பாடல்கள் நிறைய பண்ணாங்க. எல்லாத்தையுமே முதல்ல யாருக்கு வெற்றி கிடைக்கும், யாருடைய மேல வந்து பரமாத்மாவுடைய ஆசீர்வாதங்கள் இருக்குதோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அப்புறம் பஞ்சாப் சோன் அவங்க பாபா முன்னாடி இருந்தாங்க. பாபா பஞ்சாபை நினைவு பண்ணாரு, ஆதி காலத்துல உள்ளது. பஞ்சாப்ல இருந்து அந்த டைம்ல வந்தவங்க எப்படி சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அமிர்தரஸ்ல வந்து ஒரு பெரிய ரொம்ப நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 14,000 பேர் வந்து நம்ம சென்டருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. வெளியில சென்டரை வந்து பூட்டி போட்டாங்க, வெளியே வர முடியாது சிஸ்டர்ஸ். 14,000 பேர் இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பெரிய போராட்டம். அப்போ கவர்மெண்ட் அட்டென்ஷன் போகுமா போகாது, அந்த மாதிரி போராட்டம் பண்ணாங்க. அது முதல்ல அங்கதான் அதிகமா சேவை நடந்தது. அப்புறம் ஏன்னா தாதிகள் அந்த மாதிரி தாதிகள் இருந்தாங்க அங்க. சந்திரமணி தாதி பஞ்சாபனுடைய சிங்கம் அப்படின்னு பாபா கூப்பிடுவாரு. அந்த டைம்ல நிறைய பேர் தாக்குறதுக்காக ரெடியா இருந்தாங்க பிரம்மா குமாரிகளை. அந்த நேரத்துல பாபா என்ன சொன்னாங்க, நீங்க வந்து எங்கேயாவது போறீங்க அப்படின்னா என்னுடைய நினைவுல இருந்தீங்க, உங்களை யாராவது தவறான எண்ணத்தோட தாக்குறதுக்கோ எதுக்கோ வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க, அவங்களுக்கு ஒளிதான் தெரியும். நீங்க சேஃப் ஆயிருவீங்க, அவங்களை பார்க்கவே முடியாது. தீய எண்ணத்தோட வந்தாங்க அப்படின்னு நீங்க தெரியவே மாட்டீங்க. நிறைய பேர் வந்து தவறான எண்ணத்தோட கூட நிறைய பேர் கோர்ஸுக்காக வருவாங்க. அந்த நேரத்துல அந்த அளவு ஆத்மஸ்வரூபத்துல இருந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்ட்டாங்க. அப்போ வந்து அவங்களுடைய விருத்தியே மாறி போயிடுச்சு. அவங்களே சொல்லுவாங்க, நாங்க தீதி நாங்க வந்து இந்த மாதிரி எண்ணத்துல வந்தோம், இப்ப வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஞானத்தை, எங்களுக்குள்ள ஒரு உணர்வு வந்துருச்சு. அதனால உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் உங்க சகோதரன் இருக்கேன், எங்களை நினைவு பண்ணுங்க, நாங்க உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு செகண்ட்ல சேஞ்ச் ஆயிட்டாங்க. அப்ப அந்த டைம்ல பாபாவோட நினைவின் மூலமாக, அதாவது ஸ்மிருதி மூலமாக, விருத்தி மூலமாக, திருஷ்டி மூலமாக சிருஷ்டியை மாத்திட்டாங்க. ஏன்னா எந்த மாதிரியான குவாலிட்டி அங்க இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கம் போல ஆத்மாக்கள் அங்க இருந்து வெளிப்பட்டாங்க. இப்ப போல நீங்க சேவை பண்ணி மை குவாலிட்டி ஆத்மாக்களை நீங்க வெளிப்படுத்துங்க. நிறைய சன்னியாசிகளுக்கு அங்க சேவை நடந்திருக்கு. அதனால பாபா சொல்றாங்க, அந்த மாதிரி யாரையாவது உருவாக்குங்க. அவங்க சொன்னாங்கன்னா அது எல்லாருமே கேட்டுக்கணும், ஆமா இவங்க சொன்னாங்கன்னா அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான மைக்கை யாரையாவது உருவாக்குங்க அப்படின்னா. அச்சா, ஓம் சாந்தி.